Maybach music. Can anybody out there hear me? Hear me? 'Cause I just wanna say. இப்ப நாங்க பார்க்க போறது டயல் கேஜை பத்தி. டயல் கேஜ் பயன்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு வாகனத்தில் உள்ள பாகங்கள்ல முன்பின் அசைவுகள்ல அளவுகளை அளக்கிறதுக்காக வேண்டி இந்த டயல் கேஜ் பயன்படுத்தப்படுது. அதோட வாகனத்தில் உள்ள பாகங்கள்ல மேற்பரப்பு சீராக உள்ளதாங்கிறதையும் இந்த டயல் கேஜை வச்சு நாம பார்க்கலாம். அதாவது இந்த வாகனத்தின் பாகங்கள்ல வளைவுகள் மேடு பள்ளங்களாக இருக்கிறதாங்கிற அந்த அதாவது அதுக்குரிய அந்த சீர்மையை பார்க்கறதுக்காக தான் இந்த டயல் கேஜை நாம பயன்படுத்துறோம். இந்த டயல் கேஜில ஆக குறைந்த இழிவு பெருமானம் 0.01 காணப்படும். இதுதான் டயல் கேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டயல் கேஜை நாம இந்த மேக்னெட்டிக் ஸ்டேன்ல பூட்டித்தான் நாம பாகங்களுக்குரிய அளவுடைய பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நாம இந்த டயல் கேஜுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். முதலாவது இந்த மேல இருக்கிறது தான் டஸ்ட் கேப்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கீழே இருக்கிறது கண்டெக்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இதுல இந்த மேல இருக்கிறது ஸ்பிண்டில் சொல்லுவாங்க. அடுத்தது இது ஸ்டெம்னு சொல்லுவாங்க. இந்த கண்டெக்ட் பாயிண்ட் நாம இப்ப நசிக்க இந்த மீட்டர் ஓடும். நீங்க இப்ப அதை பார்க்கலாம். அடுத்ததாக இதுல இந்த வெளியால் இருக்கிற இந்த அளவுடை கிராஜுவேட்டட் ஸ்கேல் சொல்லுவாங்க. அடுத்தது உள்ள இந்த ஒரு சின்ன அளவுடை ஒன்று இருக்கிறது, அது ரிவல்யூஷன் கவுண்டர்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த கிராஜுவேட்டட் ஸ்கேலுக்குரிய பாயிண்டர் தான் இது. அடுத்தது இந்த கவரை சொல்லுவாங்க பெசல் சொல்லி. இந்த பெசலை நாம அசைத்து நாம அளவுடைய பூஜ்ஜியத்துக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த கிராஜுவேட்டட் ஸ்கேலுக்குரிய அந்த அளவுடை இந்த பெசலை நாம அசைக்கிறதன் மூலம் பூஜ்ஜியத்துக்கு எடுக்கலாம். இப்ப நாம இந்த டயல் கேஜை பயன்படுத்தி ஒரு வாகனத்துல என்னென்ன டெஸ்ட்களை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த டயல் கேஜை பயன்படுத்தி என்னென்ன ஒரு வாகனத்தின் எந்தெந்த பரிசோதனைகளை செய்ய முடியும் சொல்லி பார்ப்போம். முதலாவதாக ப்ரொப்பலர் ஷாஃப்ட் மேற்பரப்பின் சீர்மையை இந்த டயல் கேஜை வச்சு நாம பார்க்க முடியும். அடுத்தது என்ஜினுடைய ஹெட்டின் மேற்பரப்பை பார்க்க முடியும். அடுத்ததாக டிஸ்க் பிரேக்கோட ரோட்டர் ரன் அவுட்டை பார்க்க முடியும். அடுத்தது ஃப்ளை வீலுடைய ரன் அவுட்டையும் பார்க்க முடியும். அடுத்தது டிஃபரன்சியலுக்குரிய பெக் பிளே அடுத்தது ரன் அவுட்டை பார்க்க முடியும். அடுத்தது கிரேங்க் ஷாஃப்ட் மற்றும் கேம் ஷாஃப்டுக்குரிய ரன் அவுட்டையும் பார்க்க முடியும். அடுத்தது கிரேங்க் ஷாஃப்டினுடைய பெக் பிளேயை பார்க்க முடியும். அடுத்தது ஒரு என்ஜினுடைய டெப்பட் இடைவெளியை அளக்க முடியும். அடுத்தது கிளட்ச் பிளேட்டினுடைய ரன் அவுட்டை பார்க்க முடியும். அடுத்தது ட்ரம் பிரேக் சிஸ்டத்தினுடைய ட்ரம்மினுடைய ரன் அவுட்டை பார்க்க முடியும். இவ்வாறான அளவுகளை நாம இந்த டயல் கேஜை வச்சு அளக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நாம இந்த டயல் கேஜை வச்சு இந்த கேம் ஷாஃப்டோட ஜேர்னல்களை அளப்போம். இப்ப நாம இந்த கேம் ஷாஃப்டை ஒரு மட்டமான ஒரு பெஞ்சில் வச்சிருக்கிறோம். இந்த கேம் ஷாஃப்டை அளக்கிறதுக்காக வேண்டி நாம இந்த வீக்குற்றியை பயன்படுத்திருக்கோம். 2 வீக்குற்றி இருக்கிறது. இதுல நாம இந்த கேம் ஷாஃப்டை வைக்கணும். வச்சுட்டு டயல் கேஜை இதுல இப்ப இது ஒரு இரும்பு பெஞ்ச். ஆகவே நாம இதுல இப்ப மெக்னெட் இருக்கிறதால நாம இதுல பிளஸ்க்கு மாத்தினோம்டா இது மேக்னெட் உருவாகி என்ன செய்யும், இதுல நன்றா பிடிச்சிருக்கும். இப்ப நீங்க இதை பார்க்கலாம், அசையாம இருக்கு. அடுத்தது நாம இந்த ஜேர்னல்ல இதை என்ன செய்யணும், கண்டெக்ட் பாயிண்ட படுற மாதிரி வைக்கணும். அப்படி நம்ம வைக்கிற டைம்ல இந்த உள்ளுக்கு இருக்கிற இப்ப நாம இந்த மேக்னெட்டை உருவாக்கி இதை நல்லா அசையாத மாதிரி வச்சுட்டோம். அடுத்தது நாம இந்த கேம் ஷாஃப்ட் ஜேர்னல்ல இந்த கண்டெக்ட் பாயிண்ட நாம என்ன செய்யணும், படுற மாதிரி வைக்கணும். இப்ப நீங்க இந்த மீட்டர்ல பார்க்கலாம், இந்த ரிவல்யூஷன் கவுண்டர்ல இருக்கிற அந்த பாயிண்ட் 0 தாண்டி இருக்கு. ஆகவே நாம இதுல இந்த படுற மாதிரி வைக்கிற டைம்ல, அதாவது நசிச்சமுண்டா இதை அசைக்கிற டைம்ல என்ன செய்யும், இந்த
ரெவல்யூஷன் கவுண்டர்ல இருக்கிற அந்த மீட்டர் அசைறதை நீங்க பார்க்கலாம். அப்படி நம்ம அசைச்சு அதை சரியாக அதை ஜீரோவுக்கு எடுத்து இதை நம்ம செட் பண்ணி வைக்கணும். இப்ப நாம எல்லாத்தையும் ஜீரோக்கு செட் பண்ணிட்டோம். இப்ப நாம என்ன செய்வோம், இந்த கேம் ஷாப்ட மெதுவாக அசைப்போம். அசைக்கிற டைம்ல நமக்கு இந்த மீட்டர்ல இந்த பாயிண்டர் அளவு மாறாம ஜீரோவில் இருக்கணும். அவ்வாறு இருந்தா தான் இந்த கேம் ஷாப்டினுடைய ஜேர்னல் சரியாக சீரா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அவ்வாறு இல்லாம இவ்வாறு முன்னாடியும் பின்னாடியும் இந்த அளவுகளை மாறும் என்றா இது ஒழுங்கான சீராக இல்லாம இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படி என்றா என்ன செய்யணும், நாம இவ்வாறு நாம அசைக்கிற டைம்ல இந்த அளவுடை மாறுறத நாம என்ன செய்யணும், எடுத்து நாம அந்த அளவுடை மெனுபுக்குள்ள இருக்கிற அளவுடைக்குரிய அந்த ரேஞ்சில இருந்துச்சுண்டா இந்த கேம் ஷாப்ட் ஜேர்னல்ல சீர்மை சரியாக இருக்கு, அதாவது சீரா இருக்கும்னு சொல்லி அர்த்தம். அவ்வாறு இல்லாம அந்த மெனுபுக்குள்ள இருக்கிற அந்த ரேஞ்சை விட அதிகமாக இந்த அளவுடை காணப்பட்டுச்சுண்டா அந்த ஜேர்னல் சரியாக சீரா இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்படி அவ்வாறு ஏற்படுற சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யணும்டா அந்த கேம் ஷாப்டை ஃபுல்லா மாத்தி என்ஜினை என்ன செய்யணும், ரிப்பேர் பண்ணி எடுக்கணும் ஃபுல்லா. இப்ப நாம இதை அசைக்கிற டைம்ல இதுல வார அளவுட எவ்வாறு நாம பெற்றுக்கொள்வது என்று சொல்லி பார்ப்போம். முதலாவதாக நாம பார்க்க வேண்டிய விஷயம், இந்த ரிவல்யூஷன் கவுண்டர்ல இருக்கிற அந்த பாயிண்ட் எதுல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப ஜீரோல தான் இருக்கு, நம்ம அசைக்கிற டைம்ல அது ஜீரோல தான் இருக்கு. அது ஒன்றுக்கு போனிச்சுட்டா நம்ம 1 தசம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும், 2க்கு போனா 2 தசம் அவ்வாறு எடுக்கணும். இப்ப இது ஜீரோல இருக்கிறதால இது 0 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி தான் வரும். இப்ப நாம அசைச்ச டைம்ல நம்மளுக்கு ஒரு அளவுடைய ஒன்று கிடைக்க பெறுது. பாத்தீங்கன்னா ஜீரோக்கு பின்னால போயிருக்கு, ஆகவே இது மைனஸா வரும், இதுக்குரிய அளவுடைய மைனஸா வரும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஜுவேட்டட் ஸ்கேல்ல இருக்கிற அளவுடைய நம்ம அடுத்த பார்க்கணும். பாத்தீங்கன்னா மைனஸ்ல 1 2 3 4ல பொருந்திருக்கு. ஆகவே இதுக்குரிய அளவுடை -0.04 காணப்படும். இதுவே இது நம்ம அசைக்கிற டைம்ல இந்த ஜீரோவை தாண்டி இவ்வாறு முன்னால வந்துச்சுண்டா இது பிளஸ் ஆகத்தான் இருக்கும். 0 பாயிண்ட். இப்ப நீங்க இதுல பார்க்கலாம், இந்த கிராஜுவேட்டட் ஸ்கேல்ல இருக்கிற அளவுடைய பார்க்கலாம், பாயிண்டர் 2ல நிக்குது. ஆகவே 0.02 இதில் அளவுடை காணப்படும். இப்ப நீங்க இந்த அளவுடைய பெற்றுக்கொண்டு மெனுபுக்குள்ள இருக்கிற அளவுக்குரிய அந்த ரேஞ்சில் இருந்துச்சுண்டா இது சரியாக இருக்குன்னு சொல்லி நாம கருதி கொள்ளலாம். இத்துடன் டயல் கேஜுக்குரிய பரிசோதனை முடிவு பெறுகிறது.